திருப்பூர் காதர்பேட்டை பகுதியை சேர்ந்த சுந்தரம் என்பவர் முகமது நபிகள் குறித்து அவதூறாக பேசியதை கண்டித்தும் அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் பேசிய நபர் மீதும் அவருக்கு பின்புலமாக உள்ள நபர்கள் மீதும் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கடந்த 1ஆம் தேதி முதலமைச்சரின் தனி பிரிவிற்கு திருப்பூர் அனைத்து இஸ்லாமிய ஜமாத் அமைப்பினர் புகார் அளித்தனர். ஆனால் இதுவரை அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி அனைத்து இஸ்லாமிய கூட்டமைப்பினர் திருப்பூர் வடக்கு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து காவல் உயர் அதிகாரிகளிடம் பேசிய அவர்கள் சம்பந்தப்பட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். காவல் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்ததை அடுத்து அங்கிருந்து கலைந்து சென்றனர். ஏற்கனவே காதர்பேட்டை பகுதியில் செவன்ஸ் காலங்கிற கடையுடைய உரிமையாளர் சுந்தரம் என்பவர் நபிகள் நாயகத்தை பற்றி தரக்குறைவாக பேசி வந்துட்டு இருக்கிறாரு. இதை நம்ம 1ஆம் தேதியே நம்ம முறையா சிஎம் செல்லுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தோம். அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில அவங்க கூப்பிட்டு மத்தியானம் கூப்பிட்டு விசாரிச்சதாக சொல்றாங்க. ஆனா மத்தியானம் வந்தவங்களை அவங்க திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. திருப்பி அனுப்பிச்சதுனால இப்ப நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தவரை கூப்பிட்டு விசாரிக்காம என்ன கேட்காம அனுப்பிச்சதுனால ஒட்டுமொத்தமா அனைத்து இஸ்லாம் ஜமாத் கூட்டமைப்பு இங்க இப்ப ஏசி அவர்களை சந்திச்சிருக்கிறோம். அவங்க முதல்ல ஒரு 10 நிமிஷம் டைம் சொல்லியிருந்தாரு. அப்புறம் மறுபடியும் இப்ப கூப்பிட்டு பேசிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மீண்டும் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த நிர்வாகிகளை மட்டும் வர சொல்லியிருக்கிறாரு. அவர் சில டீட்டெயில்ஸ் கேட்டு காலையில கூட நாங்க அவரை அரெஸ்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். நாளைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்கிறதுனால நாங்க எங்களுக்கு காலை 11 மணிக்குள்ள எங்களுக்கு அந்த விவரம் தெரியணும். அந்த நபரை அரெஸ்ட் பண்ணி காப்பிடும். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் நகரில் பன்மொழி பேசும் மக்கள் அதிகம் வசிக்கின்றனர். இப்பகுதியில் வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் ஆதரவற்ற முதியவர்கள் நகரில் ஆங்காங்கே சுற்றித் திரிகின்றனர். இதேபோல் ஹோசூர் பேருந்து நிலையம், ரயில் நிலையத்திலும் உறவினர்களால் கைவிடப்பட்ட முதியவர்கள் மற்றும் ஆதரவற்றோர் சுமார் 20க்கும் மேற்பட்டவர்கள் உடுத்த உடையின்றியும் உணவின்றியும் கிழிந்த ஆடைகளுடனும் பரிதாபமான நிலையில் இரவு பகலாக தங்கி வருகின்றனர். எனவே இதுபோன்ற ஆதரவற்றவர்களை மீட்டு அரசு மற்றும் தொண்டு நிறுவன காப்பகத்தில் சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே பூவலம்பேடு கிராமத்தில் சீனிவாசன் என்பவர் மளிகை கடை நடத்தி வருகிறார். இவரது கடையில் அதே பகுதியைச் சேர்ந்த தீனா என்ற இளைஞர் பணம் இல்லாமல் மளிகை பொருட்களை கேட்டதாகவும் பொருட்களை வழங்க மறுத்த கடை உரிமையாளரை மிரட்டி கடையில் குண்டு வீசி விடுவதாக தீனா மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நள்ளிரவில் மளிகை கடை தீப்பற்றி எரிவதை கண்ட சீனிவாசன் தகவல் அளித்ததன் பேரில் சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறையினர் தீயணைப்பு துறையினரை வரவழைத்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் இந்த தீ விபத்தில் கடையில் இருந்த 1 லட்சம் ரூபாய் ரொக்கம், பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான மளிகை பொருட்கள் தீயில் இருந்து நாசமாகின. இது தொடர்பாக கடையின் உரிமையாளர் சீனிவாசன் காவல்துறையினரிடம் புகார் மனு வழங்கியும் எவ்வித நடவடிக்கையும் விசாரணை மேற்கொள்ளவில்லை என கூறி பூவலம்பேடு கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் கவரப்பேட்டை சத்தியவேலு நெடுஞ்சாலையை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அங்கு சென்ற பதினி ஓடு போலீசாரையும் சிறைப்பிடித்து அவர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. 5 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றிய மினி மைய அங்கன்வாடி ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்காத திட்ட அலுவலரை கண்டித்து சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள மாவட்ட திட்ட அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தினர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநில செயலாளர் பாக்கியமரி தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினர். மேலும் சிவகங்கை மாவட்டத்தில் பதவி உயர்வுக்கு நடவடிக்கை எடுக்காத மாவட்ட திட்ட அலுவலர் மாரியப்பன் உட்பட இதற்கு காரணமான அனைவர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் 9 மாவட்டங்களில் 5 ஆண்டுகள் பணி முடித்த குறு அங்கன்வாடி பணியாளர்களுக்கான பதவி உயர்வு என்பது வழங்கப்படாமல் மறுத்து வருவது மற்றும் உதவியாளர்கள் 10 ஆண்டுகள் பணி முடித்த உதவியாளர்களுக்கான பதவி உயர்வு என்பதும் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் வழங்க வேண்டும் என்ற அரசாணை உத்தரவை இந்த மாவட்ட நிர்வாகம் இதுவரை இன்று அக்டோபர் மாதம் தொடங்கி 10 மாதங்கள் ஆகிவிட்டையும் வழங்காத சூழ்நிலையில் பல தடவைகள் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட திட்ட அலுவலர் அவர்களை சங்கத்தின் கடிதங்கள் மூலமாகவும் நேரடியாகவும் சந்தித்து பல முறை வலியுறுத்தியும் கூட இந்த ஊழியர்களுக்கு மொத்தம் 270 குறு அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் 62 உதவியாளர்களுக்கான பதவி உயர்வு என்பது இதுவரை வழங்கப்படாத சூழ்நிலையில் பலகட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகும் எந்த ஒரு உடன்பாடு ஏற்படாத பட்சத்தில் செப்டம்பர் 2ஆம் தேதி ஏற்கனவே இதே மாதிரி ஒரு உள்ளிருப்பு போராட்டம் என்பது நடத்தப்பட்டது. அந்த நடத்தப்பட்ட போராட்டத்தில் பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் உடனடியாக பதவி உயர்வு என்பது வழங்கப்படும் என்று சொன்னதின் அடிப்படையில் போராட்டம் வாபஸ் ஒத்திவைக்கப்பட்டது. ஆனால் இதுவரை இன்னும் வழங்கப்படாத பட்சத்தில் மீண்டும் இன்று உள்ளிருப்பு போராட்டம் மாவட்ட திட்ட அலுவலகத்திற்கு உள்ளிருப்பு போராட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அச்சிறுபாக்கத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற மறைமலை மாதா தேவாலயத்தில் 56ஆம் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடியினை மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக மக்கள் தொண்டு இயக்க தலைவர் அன்பழகன் ஏற்றி வைத்தார். தொடர்ந்து கோட்டாறு மறை மாவட்டத்துக்கு மேதகு ஆயர் பீட்டர் ரெமிஜியூஸ் தலைமையில் திருப்பலி நடைபெற்றது. இதனையடுத்து வரும் 5ஆம் தேதி திருத்தேர் வீதி உலா நடைபெறவுள்ளது. புதிதாக பொறுப்பேற்ற உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் நாகை மாவட்டத்துக்கு வருகை தந்தார். அவருக்கு மாவட்ட செயலாளர் கௌதமன் தலைமையில் திமுகவினர் பட்டாசுகள் வெடித்து உற்சாக வரவேற்பளித்தனர். தொடர்ந்து திமுக மாவட்ட அலுவலகத்துக்கு வருகை புரிந்த அவருக்கு விசிக நாகை சட்டமன்ற உறுப்பினர் ஆளூர் ஷானவாஸ், கீழ்வேளூர் சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி உள்ளிட்டோர் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து கட்சியினரிடையே பேசிய அவர் 50 ஆண்டு கால அரசியல் புரட்சியில் தாழ்த்தப்பட்ட ஒருவனை உயர்ந்த நிலையில் இருக்க உயர்கல்வித்துறை அமைச்சராக தன்னை நியமித்திருப்பது அம்பேத்கரின் உளவியல் கருத்தை சட்ட வடிவமாக்கி சட்டத்தில் கையெழுத்திடு என்று பச்சை பேனாவை எனக்கு தந்த தலைவர் தமிழக முதல்வர் என நிகழ்ச்சியுடன் கூறினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நகர பகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் சென்னை பெங்களூரு செல்லும் சர்வீஸ் சாலையில் ரெட்டித்தோப்பு மேம்பாலத்தனடியிலும் மழைநீர் தேங்கி வாகனங்கள் மூழ்கி போக்குவரத்து பாதிப்புக்குள்ளாகின. இந்நிலையில் தொடர்ந்து பெய்த கனமழையால் பெத்லகேம் பகுதியில் சாலையோரம் இருந்த பெரிய பூமரம் ஒன்று வேரோடு சாலையில் சாய்ந்ததால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் தகவல் அறிந்து வந்த ஆம்பூர் தீயணைப்புத்துறை வீரர்கள் சாலையில் விழுந்த மரத்தினை சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக போராடி அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு போக்குவரத்தை சரி செய்தனர். இதனால் ஆம்பூரில் இருந்து ரெட்டித்தோப்பு, கம்பி கொல்லை, மாங்கத்தோப்பு, நாயக்கநேரி, பனங்காட்டேரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய மக்கள் வீடுகளுக்கு செல்வதற்கு கால தாமதம் ஏற்பட்டு கடும் சிரமத்துக்கு உள்ளாகினர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த காமேஸ்வரம் மீனவர் காலனியை சேர்ந்த செல்லம்மாள் சிங்காரவேலு என்பவரது கூரை வீடு எதிர்பாராத விதமாக திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் மற்றும் இளைஞர்கள் தண்ணீரை ஊற்றி தீயை அணைக்க முயற்சித்தனர். இருப்பினும் கடற்கரை ஓரம் என்பதால் கடல் காற்று காரணமாக தீ கொழுந்துவிட்டு மளமளவென பரவி சிலம்பாத்தாள், செட்டியப்பன், செல்வம், சிங்காரவேலன், ராதிகா, காந்தி ஆகியோர் வீட்டில் வேகமாக பற்றி எரிய தொடங்கியது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த வேளாங்கண்ணி தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையினர் பல மணி நேரமாக நீரை பீச்சி எடுத்து தீ மற்ற பகுதிகளுக்கு பரவாமல் கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் 4 வீடுகளிலும் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமானது. இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூருக்கு வருகை தந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் காட்டூரில் உள்ள கலைஞர் கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து காட்டூரில் உள்ள டாக்டர் கருணாநிதியின் தாயார் அஞ்சகத்தம்மாளின் நினைவிடத்துக்கு சென்று மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் தலைமையில் அமைச்சர் கோவி செழியனுக்கு கட்சியினர் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தனியார் திருமண மண்டபத்தில் செஞ்சி புக் ஹவுஸ் சார்பில் புத்தக கண்காட்சி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த புத்தக கண்காட்சியை முன்னாள் அமைச்சரும் செஞ்சி சட்டமன்ற உறுப்பினருமான மஸ்தான் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து புத்தக கண்காட்சியை பார்வையிட்டார். மேலும் புத்தக கண்காட்சியில் மார்க்ஸ், அம்பேத்கர், பெரியார், இறையன்பு, இந்திய வரலாறு, முற்கால இந்தியா, சோழர்கள், கல்லூரி நூல்கள் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. இந்த கண்காட்சியில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பார்வையிட்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள நேமத்தம்பட்டி ஆளில்லாத ரயில்வே லெவல் கிராசிங் பகுதியில் சுமார் 30 வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவர் மூளை சிதறிய நிலையில் கையில் பேக்குடன் இறந்து கிடந்துள்ளார். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த காரைக்குடி ரயில்வே காவல்துறையினர் உயிரிழந்த இளைஞரின் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்காக காரைக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து ரயிலில் பயணம் செய்த பயணி ரயிலில் இருந்து தவறி விழுந்து பலியானாரா அல்லது ரயில் மோதி பலியானாரா என்றும் உயிரிழந்த நபர் யார் என்பது குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்ட வலுதூக்கும் சங்கம் சார்பில் ஆண் மற்றும் பெண்களுக்கான மாநில அளவிலான வலுதூக்கும் போட்டி மன்னார்குடி அருகே வடுவூரில் நடைபெற்றது. 84, 76, 69, 63, 57, 52, 47 மற்றும் 43 என பல்வேறு உடல் எடை பிரிவுகளின் கீழ் நடைபெற்ற இந்த போட்டியில் சென்னை, கன்னியாகுமரி, நாமக்கல், மதுரை, கோவை, நெல்லை, தஞ்சை, நாகப்பட்டினம், திருவாரூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களைச் சேர்ந்த 360க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். இதில் பெண்களுக்கான வலுதூக்கும் போட்டியில் 84 கிலோ மாஸ்டர் பிரிவில் திருவாரூர் சுதா, 84 கிலோ சீனியர் பிரிவில் தென்காசி பிரியதர்ஷினி முதலிடத்தையும், கோயம்புத்தூர் இந்து 2ஆம் இடத்தையும், தூத்துக்குடி பிரீத்தி சிவ பிச்சம்மா 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்தை அடுத்து அனுமந்தபுரம் ஊராட்சியில் விரையன் என்பவர் 60 வருடங்களுக்கு மேலாக மேலத்தரவில் கூரை வீட்டில் வசித்து வந்துள்ளார்.
கடந்த 2002ஆம் ஆண்டு இடத்தின் உரிமையாளரான பாலசுப்ரமணியன் என்பவர் வீரியனுக்கு பத்திரம் பதிவு செய்துள்ளார். கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னதாக அவர் இறந்துவிட்ட நிலையில் 2023ஆம் ஆண்டு விரியன் மனைவி பேபி பெயரில் பட்டா மாறுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அக்கம் பக்கத்தில் உள்ள மகேந்திரன், செல்வராஜ், திவாகர், திவாஸ், தீபன் என்பவர்களுக்கும் இவர்களுக்கும் இடையே இடம் சம்பந்தமாக தகராறு ஏற்பட்டுள்ளது. கடந்த 28ஆம் தேதி விரியன் மகன் சிவகுமார் தனது டாடா ஏசி வாகனத்தை எடுத்துக்கொண்டு வேலைக்கு சென்றுள்ளார். அப்போது அக்கம் பக்கத்தில் உள்ள மகேந்திரன், செல்வராஜ், திவாகர், திவாஸ், தீபன் ஆகியோர் இவர்களது வீட்டுக்கு தீ வைத்ததாக கூறப்படுகிறது. தீயில் வீட்டில் உள்ள டிவி, மின்விசிறி, கிரைண்டர், மிக்சி மற்றும் முக்கியமான ஆவணங்கள், உடைகள் எரிந்து சாம்பலாக்கியது. பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். இதையடுத்து பேபி நீடாமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ஆனால் இதுநாள் வரையும் காவல்துறை அதிகாரிகளோ கிராம நிர்வாக அதிகாரியும் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இங்கு உள்ள அனைத்து இடங்களையும் அரசு அதிகாரிகள் அவரவருக்குரிய நில அளவின்படி இடத்தை அளந்து கொடுத்தால் இதுபோன்ற பிரச்சனைகள் வராது என சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், உலுகுப்பட்டி, வேலாயுதம்பட்டி, ஏமநாயக்கன்பட்டி, ஒத்தக்கடை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. திடீரென பெய்த கனமழையால் வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஊராட்சி ஒன்றியத்தில் 37 ஊராட்சிகள் உள்ளன. இந்த ஊராட்சிகளில் தமிழக அரசின் கலைஞர் கனவு இல்ல திட்டம் மற்றும் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு வீடுகள் கட்டுவதற்கான இரும்பு கம்பிகள், சிமெண்ட் ஆகியவை கணக்கீடு செய்யப்பட்டு ஊராட்சி நிர்வாகம் மூலம் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வருவது வழக்கம். இந்நிலையில் அரசு வீடு கட்டும் திட்டத்திற்காக பல டன் கணக்கில் இரும்பு கம்பிகள் சீர்காழி ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் திறந்த வெளியில் பாதுகாப்பற்ற முறையில் போடப்பட்டுள்ளது. மேலும் ஊராட்சி மன்ற அதிகாரிகளின் அலட்சிய போக்காலும் மழை வெயிலில் இந்த இரும்பு கம்பிகள் பல மாதங்களாக கிடப்பதாலும் மண்ணோடு மண்ணாக இரும்பு கம்பிகள் துருப்பிடித்து வீணாகி வருகிறது என்றும் இந்த துருப்பிடித்த கம்பிகளை பயனாளிகளுக்கு வழங்கினால் கட்டப்படும் வீட்டின் தரம் கேள்விக்குறியாகும் என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே சீர்காழி ஊராட்சி நிர்வாகம் அரசு வீடு கட்டும் திட்டத்தில் உள்ள கம்பிகள் மற்றும் பொருட்களை வீணடிக்காமல் உரிய பயனாளிகளுக்கு தரத்தோடும் பாதுகாப்போடும் உரிய காலத்தில் வழங்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் அடுத்த ஆலம்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் ரமேஷ்குமார். இவர் தமிழ்நாடு செய்தித்தாள் காகித நிறுவனத்தில் ஒப்பந்த தொழிலாளராக பணிபுரிந்து வருகிறார். இவரது மகன் ராகுல் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் காலாண்டு தேர்வு விடுமுறை தினம் என்பதால் சிறுவன் ராகுல் தனது நண்பர்கள் இருவருடன் விளையாட சென்றுள்ளார். அருகில் உள்ள ஆத்தூர் பெரும்பாறை என்ற இடத்தில் பழைய கைவிடப்பட்ட கல்குவாரியில் தேங்கி கிடந்த தண்ணீரில் குளிக்க சென்ற போது தண்ணீரில் மூழ்கியுள்ளார். இதனையடுத்து ராகுல் நீண்ட நேரமாகியும் வெளியே வராத காரணத்தால் நண்பர்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை அழைத்து கரூர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்ததன் பேரில் தீயணைப்பு படை வீரர்கள் சம்பவ இடத்துக்கு வந்து உயிரிழந்த ராகுலின் உடலை மீட்டு காந்தி கிராமத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூறாய்வுக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து வாங்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் மற்றும் புதுப்பாக்கம் பகுதியில் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் வடகிழக்கு பருவமழை, வெள்ளம் மீட்பு பணிகள் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நீரில் சிக்கிக் கொண்டவர்களை பாதுகாப்புடன் மீட்பது, மீட்கப்பட்டவர்களுக்கு முதலுதவி செய்வது போன்ற ஒத்திகை செய்து காண்பிக்கப்பட்டது. இதில் திருப்போரூர் மற்றும் சிறுசேரி தீயணைப்புத்துறை மீட்பு குழுவினர் ரப்பர் படகு மூலம் நீரில் தத்தளிப்பவரை மீட்பது, கயிறு கட்டி உதவி செய்வது, தண்ணீர் நடுவில் இருபுறமும் கயிறு கட்டி காப்பாற்றுவது உள்ளிட்ட பல்வேறு சாகசங்களை ஒத்திகை நிகழ்ச்சியில் செய்து காட்டினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி கீழ் சாத்தமங்கலம் அருகே உள்ள புறவழிச்சாலையில் ஜல்லிக்கற்கள் சிதறி கிடக்கின்றன. அந்த சாலை வழியே தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்வதால் விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட நிர்வாகத்தினர் அளவுக்கு அதிகமாக ஜல்லிக்கற்களை ஏற்றி செல்லும் லாரிகளை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்த சமூக சேவகர் ஒருவர் மண்வெட்டி கொண்டு ஜல்லிக்கற்களை அப்புறப்படுத்தினார். என் பேர் ஜெய்சங்கர் மணியனுங்க. நான் சமூக ஆர்வலர். இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வாரமாக ஜல்லி கொட்டி கிடக்குது. இது ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் இதே ரோட்டில் வந்து குடும்பத்தோடு வந்து விபத்து ஆகி குடும்பத்தோடு இறந்துட்டாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் தருகுதா இல்லையோ, அரசாங்கம் தருகுதா இல்லையோ, தனியார் முதலாளிகள் இந்த மாதிரி முதலீட்டாளர்கள் வந்து சமூக அக்கறையோடு செயல்படணும். அந்த பாடிக்கு மேலே வந்து கொண்டு போகிறாங்க ஜல்லியை. அதை வந்து வேகத்தாடியிலேருந்து என்ன பண்ணிங்கனாக்கா அந்த ஜல்லி வந்து கீழே கொட்டுது. இது இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும். போன மாதம் வந்தவாசி நகராட்சி ஃபுல்லாகவே
டவுன் ஃபுல்லாகவே அந்த ஜல்லி கொட்டிக்கிட்டு இருக்கு. இது வந்து இந்த மாதிரி சமூக அக்கறை இல்லாத ஓனர்களுக்கு முதலீட்டாளர்களுக்கு வந்து அனுமதியே கொடுக்கக்கூடாது. இதனால் நிறைய விபத்தாகுது. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு வாரமாக இருக்குது. நானும் இந்த சாலையில் தான் பயணிச்சிருக்கேன். இது முந்தினத்து கூட ஒருத்தர் வந்து விழுந்துட்டார் இந்த இடத்துலேருந்து. 2 வீலரில் போக முடியல, 4 வீலரில் போக முடியல, நிறைய ஆபத்தாகுது, ஆக்சிடெண்ட் ஆகுது. இதை வந்து அரசாங்கம் வந்து உடனடியாக கண்டிக்கணும். சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன்பாளையம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர் அபிஷேக் பேட்டரியால் இயங்கும் மிதிவண்டியை வடிவமைத்து பள்ளிக்கு சென்று வருகிறார். இதுகுறித்த செய்திகள் ஊடகங்களில் வைரலான நிலையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் மாணவனை பாராட்டி எக்ஸ் தளத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேலும் சேலம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மாணவர் அபிஷேகத்தின் இல்லத்துக்கு சென்று அலைபேசி வழியாக அமைச்சரிடம் உரையாட வைத்தனர்.